ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மாட்சிமை. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடர்களையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை பார்த்து சீடர்கள் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். இராயப்பர் அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். இராயப்பரும் படையிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது பெருங்காற்று வீசியது. அதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படையில் ஏறியதும் காற்று அடங்கியது. படையில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன்தான் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அப்பா அம்மா, ஒரே மகன், நல்ல குடும்பம், அருமையான குடும்பம், வளமான குடும்பம், வளமையான குடும்பம். இந்த 3 பேரும் தாங்கள் வாழ்ந்த அந்த பங்கிலே மிக ஈடுபாட்டோடு பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். பங்கு பணியிலே அப்பா புனித வின்சென்ட் டெ பால் சபையிலே தன்னை ஈடுபடுத்தி பணி செய்து கொண்டிருந்தார். அம்மா மரியான் சேனையிலே இணைந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார். மகன் இளைஞர் மன்றத்திலே தலைமை பணியை சுமந்து நன்றாக வழிநடத்தி கொண்டிருந்தான். அவன் இளங்கலை 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தான். உற்சமாக இருப்பான், அங்கே போவான், இங்கே வருவான். பங்கு தந்தை அவர் அந்த பையனை நம்பி பல பணிகளை கொடுப்பார். அவனும் அருமையாக செய்து முடிப்பான். எல்லோராலும் அன்பாக பார்க்கப்பட்டவன். ஒரு நாள் திடீரென்று நள்ளிரவிலே இவனுக்கு தாங்க முடியாமல் தலைவலி. படுக்க போனால் தலைவலிக்கும். அப்பா அம்மா போட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னான். அம்மா ஒரு சாருடன் மாத்திரையை கொண்டு வந்து, நீ போட்டுக்கப்பா, நல்லாயிரும். ஒரு சாருடன் மாத்திரை போட்டான். விழுங்கினதுக்கு பிறகும் வலி நின்றபாடு இல்லை. மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாங்க. நள்ளிரவு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க அம்மா அப்பா கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு, என்னம்மா இப்படி வலிக்குது என்று அவன் புலம்பிக் கொண்டே வந்தான். மருத்துவமனைக்கு வந்ததற்கு பிறகு பல மருத்துவ சோதனைகளில் அவன் ஈடுபடுத்தப்பட்டான்.
ஒரு 4 நாள் இருந்திருப்பான் மருத்துவமனையில். பல மருத்துவ சோதனைகள்லாம் முடித்ததற்கு பிறகு அந்த பெரிய டாக்டர் இந்த அப்பா அம்மா பார்த்து, பையனுக்கு பிளட் கேன்சர் இருக்குது, இவங்களுக்கு எப்படி இருக்கும், தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்களால என்ன சொல்கிறது, எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அந்த பையன்கிட்ட எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரியல. 4 நாள் முடிந்து 5ஆம் நாள் அவன் இறந்து போனான். அப்போ அப்பா அம்மா என்னுடைய கை இறுக்கமாக பிடிச்சிட்டு நல்லா அழுதுட்டு, ஃபாதர், நாங்கள் கடவுளுக்கு என்ன துரோகம் செய்தோம், யாருக்காவது நாங்கள் துரோகம் செஞ்சுருக்கோமோ, எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு இடி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, கடவுள் தந்த ஒரே மகன், நல்லா வளர்த்தோம், நல்ல பையன் அப்படின்னு பல கேள்விகள் என்னை பார்த்து கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதில் அவர்களுக்கு கொடுத்தது மௌனம். மௌனமாக இருந்தேன். என்னால் கொடுக்கப்பட வேண்டிய ஒரே பதில் அந்த சூழ்நிலையிலே மௌனம். அன்பார்ந்தவர்களே, துன்பம் என்பது ஒரு வினோதமான, ஒரு புரியாத ஒரு புதிராகவே நமது வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். துன்பம் நம்மை சந்திக்கும் அல்லது அந்த சந்திக்கின்ற நேரத்திலே நாமும் அந்த பெற்றோரை போல கேள்விகள் கேட்கிறோம். ஏன் இந்த துன்பம், எதற்காக இந்த துன்பம், என்னுடைய கணவருக்கு ஏன், என்னுடைய மனைவிக்கு ஏன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன், என்னுடைய அப்பாவுக்கு ஏன், என்னுடைய அம்மாவுக்கு ஏன் என்று பல கேள்விகளை கேட்கிறோம். ஏன் ஏன் என்று தான் கேட்கிறோம் ஒழிய அதற்கு நம் மனதிற்கு பிடித்தமான திருப்தியான ஒரு பதிலை நாம் பெறுகிறோமா? பெரும்பாலும் இல்லை. என்னால் ஒரு புரியாத ஒரு புதிர். துன்பம் என்பது ஒரு புரியாத புதிர். பதில் அவ்வளவு விரைவாக எளிதாக கிடைப்பதில்லை. அன்பானவர்களே, துன்பம் நம்மை பல கோணங்களிலிருந்து, பல திசைகளிலிருந்து சந்திக்கும். அதிலிருந்து நம்மால் தப்பித்து கொள்ள முடியாது. தத்துவ ஞானி கூட தத்துவ ரீதியாக துன்பம் என்றால் என்ன, ஏன், எதற்கு என்ற தத்துவ ரீதியாக அவன் பதில் தந்தாலும் தான் சந்தித்த அந்த துன்பத்திலிருந்து குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது உழண்டு விட்டுத்தான் அதிலிருந்து மீளுகிறானே தவிர அதிலிருந்து அவனால் தப்பித்து கொள்ள முடிகிறதில்லை. துன்பம் நம்மை ஒரு நிழல் போன்று நம் பின்னாலேயே வரும். நாம் அதை விட்டு விலகுவதாக விருப்பப்பட்டாலும் துன்பம் நம்மை நிழல் போல தொடர்ந்து வரும். நம்மில் பலர் துன்பங்களை சந்திக்கும் போது உடனே என்ன செய்கிறோம்? நான் ஏன் பூசைக்கு போகணும், நான் ஏன் விவிலியம் வாசித்து என்ன பயன், ஜெபமாலை எதுக்கு, ஜெபமாலை பண்ணி என்ன பிரயோஜனம், குடும்ப ஜெபம் சொல்லி என்ன பிரயோஜனம் என்று நம்மிலே இது போன்ற கடவுளை விட்டு விலகிச் செல்கின்ற நடவடிக்கைகளிலே நாம் ஈடுபட்டு விடுகிறோம். கடவுளை விட்டு நாம் வெகு தொலைவிலே அகன்று போகத்தான் விரும்புகிறோமே ஒழிய அந்த வேளையிலே நம்மால் அதைத்தான் செய்ய முடியும் என்று நாமவே நமக்காகவே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, துன்பம் என்று நம்மை சந்திக்கும் போது அல்லது நாம் துன்பங்களை சந்திக்கும் போது, கடவுளே நீ இருக்கின்றாயா, இருந்தால் நீ எங்கே இருக்கிறாய் என்று நாம் கடவுளை திட்டுகிறோம். கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கை என்ற படகில் பயணிக்கும் போது துன்பம் என்ற அலைகளால் அல்லல் படுகிறோம், தாக்கப்படுகிறோம், அலைக்கழிக்கப்படுகிறோம்.
மூழ்கி விடுவோமோ, சாகப் போகிறோமோ என்ற அவலக்குரலை நாம் எழுப்புகிறோம். இன்றைய நற்செய்தியிலே ராயப்பரை போல, ராயப்பரும் இயேசுதானே வர சொன்னார், வா என்று இயேசு தன் பக்கம் ராயப்பரை அழைக்கிறார். ஆனால் ராயப்பர் அந்த சடுதி மரம் அந்த நேரத்திலே, அந்த வேளையிலே சற்று விசுவாசம் குறைவாக இருந்திருக்குமோ, பயம். இந்த பயத்தினால் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நான் மூழ்கப் போகிறேன். இயேசு வா என்று சொன்னார். ராயப்பரும் வந்தார், கடல் மீது நடந்தார். சற்று நேரத்திலே ஒரு குறுகிய அவிவிசுவாசம். அப்போது இயேசு என்ன சொல்லுவார்? விசுவாசம் குன்றியவனே, விசுவாசம் குறைவாக உள்ளவனே. அதாவது இயேசு என்னோடு இருக்கிறார், அவர்தானே என்னை வர சொன்னார். அந்த நேரத்திலே ராயப்பரால் சிந்திக்க முடியவில்லையே. காரணம் அவிவிசுவாசம், குறைவான விசுவாசம். அந்த குறைவான விசுவாசம் உள்ளும்போது நமது வாழ்க்கை பயணத்திலே, படகு என்ற பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது, துன்பங்களை நாம் சந்திக்கும் போது ராயப்பரை போல நாம் மூழ்கி விடுகிறோம். அப்போதுதான் நாம் ராயப்பரை போல அலறுகிறோம், கூச்சல் போடுகிறோம். கடவுளே, நீ இருக்கிறாயா? கூச்சல் போடுகிறோம். திருப்பலிக்கு போய் பயன் என்ன? ஜெபமாலை சொல்லி என்ன பயன்? குடும்ப ஜெபம் சொல்லி என்ன பயன் என்றெல்லாம் கேள்விகள் அடுக்கிக் கொண்டே போகிறோமே. இவைகளெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அவிவிசுவாசத்தின் வெளிப்பாடு, குன்றிய நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் ராயப்பரை போல நாமும் பல நேரங்களிலே இயேசு என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன துன்பம், ஏன் கலக்கம், ஏன் அச்சம் என்று கேட்க மறந்து விடுகிறோம். அல்லது கேட்க நமக்கு துணிச்சலும் இல்லாமல் போகிறது. எனவே நாம் துன்பத்தை சந்திக்கும் போதோ, துன்பத்திலே உழன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதோ, 3 முக்கியமான செயல்களில் நம்மையே நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஜெபம். வழக்கமாக செய்கின்ற ஜெபங்களை விட அல்லது ஜெபத்தை விட துன்ப வேளையிலே நமது ஜெப வாழ்க்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கின்ற ஜெபம் நமக்கு உள் உணர்வை தருகின்றது, ஒரு உரத்தை தருகின்றது, பலவீனத்தை பலப்படுத்துகிறது. அல்லது இப்படி சொன்னால், நமது விசுவாசத்தை அது பலப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஜெபமாலை என்ற ஒரு கருவி இருக்கிறதே, மாட்சிமை மிகுந்த அந்த கருவி இருக்கிறதே, அந்த கருவியை, ஜெபம் என்ற கருவியை நாம் கையில் எடுக்க வேண்டும். துன்பத்தை நாம் சந்திக்கும் போது சாதாரண நேரங்களை விட துன்ப வேளையிலே நாம் நமது ஜெபத்தை ஆழப்படுத்த வேண்டும். ஜெபம் நமக்கு உறுதி தருகின்றது, உற்சாகத்தை தருகின்றது, உரத்தை தருகின்றது. இரண்டாவதாக இறைவார்த்தை. வழக்கமாக இறைவார்த்தை வாசிப்பதை விட நாம் துன்ப வேளையிலே துன்பத்தை சந்திக்கும் போது அதிகமாக இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும். அடிக்கடி இறைவார்த்தையை வாசிக்க வேண்டும். திருப்பாடல்கள், அழகான திருப்பாடல்கள், அவைகளெல்லாம் நமக்கு உற்சாகத்தை ஊட்டுகின்றவை. இந்த திருப்பாடல்கள் எல்லாம் நமக்கு ஆறுதலை தரக்கூடியவை, உரம் ஊட்டுபவை. ஆகவே இறை வார்த்தையை நாம் அடிக்கடி வாசிப்போம். துன்ப வேளையிலே, துன்பத்திலே நாம் உழன்று கொண்டிருக்கும் போது. மூன்றாவதாக திரு அருள் சாதனங்கள், திருப்பலி, ஒப்புரவு, இது போன்ற அருள் அடையாளங்களில்
ஒப்புரவு அருள் அடையாளங்களில் அருட்சாதனங்களில் நம்மை அடிக்கடி ஈடுபடுத்தி அதிலே முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி அதிலிருந்து வெளிப்படுகின்ற பலன்களையும் பயன்களையும் நாம் பெறுவோம். துன்பம் நம்மை விட்டு பிரிந்துவிடும். இயேசு நம்மோடு இருப்பார். எனவே நாம் துன்ப வேளைகளிலே சிறிய ஜெபம் மட்டுமல்ல, இயேசுவை பார்த்து சொல்லுவோம், நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? இயேசுவே, கிறிஸ்துவே, நீர் என் அருகில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எனக்கு ஏன் அச்சம்? என்று சொல்லி இயேசுவை நம் பக்கம் வைத்துக் கொள்ளுவோம். ஏனென்றால் நாம் இயேசுவின் அருகில் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம்.